தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, நான் தான் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. நேத்து ஒரு கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. இல்லங்க, நீங்க கேட்கும் போது எனக்கு கோவம் வருது. வண்டவாளத்துல சொல்லிட்டோம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க விசாரிக்க போறாங்க, மத்தவங்க எல்லாரும் விசாரிக்க போறாங்க. இப்ப நான் வேணும்னா கூட நான் ஒரு வீடியோ காமிப்பேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ வந்து நீங்க உங்க ஃபேமிலியோட இருக்கிறீங்க, வெளியில எங்கேயோ போறீங்க, மனைவியோட இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த சமயத்துல உங்கள் கூட இருக்கிறவங்களை பத்தியோ இல்ல கூட வந்த பெண்கள் பத்தியோ யாராவது வந்து தவறாகவோ இல்ல வந்து ஒரு கேலி கிண்டலாகவோ இல்ல ஆபாசமாகவோ பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பீங்க, ஏன்டா அது மாதிரி பண்ற அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீ வெளில போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவர் வந்து அண்டாகாசன் ஷோக்கு வந்தாரு. அங்க வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின், அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இழிவா வந்து பாத்தீங்கன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டாரு. அப்போ அவங்க போகும்போது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா பாருங்க, அண்டாகாசன் ஷோல 2 வாரம், அதாவது 4 வாரம் வந்திருப்பாரு. அதாவது ஒரு நாளைக்கு 2 எபிசோட் எடுப்பாங்க. 2 நாள் வந்தாரு. அடுத்த வாரத்துல இருந்து அவர் வரல. அப்பல இருந்து அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, நான் தான் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. நேத்து நடந்ததுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயம் பண்றான் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா புகழுக்கு பொறாம, வினோத் வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என் மேல ஏற்கனவே அவருக்கு வந்து பொறாம வந்து இது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அலிகேஷன் வந்து அவர் வைக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணணும், அது அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கணும். இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு தோணுனா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் சார். இல்ல சார், நீங்க வந்து மது அருந்திட்டு அவர் தாக்குனதா சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதுக்கு என்ன கொண்டு வரீங்க? இல்ல, நான் ஒண்ணு கேட்கறேன், நீங்க மது அருந்திட்டு நீங்க வேலைக்கு போவீங்களா? உங்க தொழிலுக்கு உண்மையா இருப்பீங்களா? நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிப்பேன். மது அருந்திட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிப்பாங்களா? இல்லங்க, நீங்க கேட்கும் போது எனக்கு கோவம் வருது. என்னன்னா, அவரை வெளியில போங்க அப்படின்னு சொன்னது சேனல், ஓகேங்களா? ஏன்னா இவர் தகாத வார்த்தைகள் பேசிருக்காரு, பெண்களை பத்தி வந்து தவறா பேசுறாரு. ஒரு கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. தயவு செய்து இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படி கிடையாது, என்ன விஷயம் நடந்திருக்கு தீர விசாரிச்சுட்டு போடணும். எடுத்தோன்னே ஒரு பண்ணிட்டாங்களா உடனே அப்பா வீடியோ போட்டோம்னா இல்ல, அது வேலையா இருந்தா கூட அது ஒருத்தவங்களுக்கு பாதிக்கும் தெரியாதா? கூட்டு விசாரணை வண்டவாளத்துல சொல்லிட்டோம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க விசாரிக்க போறாங்க, மத்தவங்க எல்லாரும் விசாரிக்க போறாங்க. இப்ப நான் வேணும்னா கூட நான் ஒரு வீடியோ காமிப்பேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. நிஷா பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு, காமிக்கிட்டுங்களா? அப்படி அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிச்சிங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம், இது பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோன்ட்டு. நீயா வந்து வாயை வச்சு நீ 7 இதை இழுத்து விட்டுட்டு இதோ இங்கதான் இருக்குது இப்படி நடந்தே வந்திருக்கிற, அப்படி நடந்தே வந்துட்டு இவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப இது போனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 28 ஆர்டிஸ்ட் ஜட்ஜஸோட சேர்த்து 30 பேர். அவனுக்கு ஞாபகம் இருக்கு 4 பேர் தான்.